ராசமலை சொல்லல ராமூர்த்தி, உனக்கு வருத்தம் என்னங்களும் உண்டோ? எனக்கு லாட்டரி பரிசு அடிச்சே நமக்கு அடிச்சல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மச்சி இப்படி பேசிய? நல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்பவுமே வருத்தமோ பொறாமே இருக்கா. உனக்கு கிட்டன என்ன எனக்கு கிட்டன என்ன? அர்ஜென்ட்டுக்கு பைக்கு தான் அப்படின்னு சொன்ன நீ தராத இருப்பியா? அது கரெக்ட் தான். ஐயோ பத்திரகாளி போன் பண்ணியா? ஏமா எங்க இருக்கீரு? நீங்கம்மா வீட்டுக்கிட்ட வந்திருப்பீரு. என்ன பரிசுதாக அடிச்சு எதிர வந்து செல்லிய முட்டி எஞ்ச வச்சுச்சேனா கண்டவனுக்கு முன்னாடி அறுத்து கழிப்பா. சரி பின்ன வச்சு இப்ப என்ன பண்ணியது? வீட்டுல போனா காய்ச்சி போச்சுன்னு கத்துவோம். கொஞ்சம் ஐஸ் வச்சு சமாளிச்சானா ஒன்னா பேசாம ராமூர்த்தி பைக் வேண்டிட்டு போ. ஒரு கறக்க கறக்கேண்டு வருவோம். ராமூர்த்தி பைக் தருவியால என்ன பெண்டாட்டியே வச்சு ஒரு கறக்க கறக்கேண்டாரு. அவளுக்கு புல்லாட்டு பைக்குனா பயங்கர பெரிய. என்ன இப்படி சொல்லி ராசமல்ல, இன்னொரு நாளைக்கு ஹாப்பி ஒண்ணு இல்லை. இது புதுசா ஃபர்ஸ்டா கொண்டு போறேன். எனக்கு பெண்டாட்டி வச்சு ஓட்டணும் எனக்கு ஆசை இருக்காதா? லே மச்சவனை சொன்னா பிரியா, இந்த நண்பனுக்கு வேண்டி இது கூட பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் இத்தனோடு போய் அத்தனோடு திரும்பி வருவேன். வீட்டு சைடு 5 நிமிஷம் நின்னா போதும். உடனே வருவே இல்ல. இன்னும் நாங்க இங்க கறங்க பாப்போம். அவளை சமாளிச்சதான் கேட்கறஞ்சில்ல. அப்படி சரி தாரேன். ஏட்டி பார்த்து கொஞ்சம் வெளியில வா. லட்சுமி விட்டு சாடு நிக்க. அங்க எதுக்கு போய் நிக்கிறீரு? வா அப்ப உனக்கே தெரியும். என்ன இப்படி புதிர் போடியாரு? நிஜமா கனவா? ஏமா பரிசா புல்லட்டு பைக்கு கிட்டுச்சோ? கனவுல நினைச்சவே இல்லை கேட்டீங்களா? கைய வீசி வீசி வருவீருன்னு நினைச்சேன். எங்கேயோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல லக்கு இருந்திருக்கு. என்ன இவ இப்படி சொல்லிய? நமக்கு கிட்டுச்சுன்னு நினைச்சிருக்கியா? இதே மெயின்டைன் பண்ணுவோம். ஒருக்கா சுத்தி காட்டிட்டு கொண்டு வர செல்லில இப்ப வச்சுன்னா சரிப்பட்டு வராது. அறுத்து கிளிப். ஐயோ நெட்டவள்ளி பூத்தாக்கி தான் குணவாயாச்சு. எல்லாரும் விழிச்சு அவையில பாக்க. குறிப்பா லட்சுமி அப்பா என்ன வாய்ச்சா விட்டாலும் விட்டு வா. அறிஞ்சு சாவட்ட லட்சுமி. ஏட்டி பார்த்து அவையில புறம் விழிச்சு வா. ஒன்னு ஒரு ரவுண்ட் சுத்தி காட்டி. இப்படி போய் யாரும் இதுல எனக்கு யாரவே தெரியாது. சாதா பைக்கான கூட எப்படிங்களா அக்சஸ் பண்ணி யாருல. இது அப்படியா புல்லட்ட பைக்கு நல்ல உயரமா? பின்ன யானி வச்சு யாரவா போறேன். சரி அப்படியே உமக்கு தோடல பிடிச்சு துள்ளி குதிச்சு சாடி விழுந்து கிழுந்து கிடக்காதம்மா. வா வா நேரம் ஆகுது. பல ரைட். எங்க போறோம் நம்ம இப்ப? தொட்டு விட்டு அம்மா இதுல லைட்டா கறங்கிட்டு வரோம். இன்னும் இப்படி சொல்லுதீடி ஃபர்ஸ்ட் புல்லட்ட பைக்ல ஏறிடு. எங்கேயாவது போ. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம பேசியலே. ஏட்டி சொல்லி சொல்லி எங்க வர வந்துட்டோம் நம்ம இப்ப? யாரங்க என்ன இருக்கு தரப்பரப்பு அங்கதானே. ஏட்டி உனக்கு திருப்பரப்பு கிட்ட இருக்கு. ஆமா நல்ல ஜாலியா தானே இருந்து ரைட்டிங் பண்ண. நீரு கூட பல்லளிச்சுன்னு வந்தீரு. பின்ன என்ன இப்ப சாடுதீரு? வாஸ்தவம் தான் நல்லா இருந்து லாங் டிரைவ். ஆனாலும் என்ன போனாலும் அந்ததான் வந்துட்டான். அருவியில குளிச்சுண்டு போ. என்னட்டி சொல்லிய பத்த நீ? ஆமா கல்யாணம் ஆன புதுசுல பிதுக்குன்னு வந்தது குளிச்சோக்கு. இப்ப பல வரியாச்சு தெரியல. குடும்பம் குட்டி டென்ஷன் அது இதுன்னுதான் ஓடுது வாழ்க்கை. இன்னொரு வாய்ப்பு கிட்டே இருக்கேன். கேட்டேன் வாய்ப்பை பயன்படுத்தணும். அதனால குளிச்சுண்டு போ. வர ஓடுவோம் பாருங்க. ஏட்டி பத்திராளி பாத்து துணி ஒன்னும் எடுத்தோண்டாருல்ல உனக்கு தெரியும். சும்மா அந்த அருவிய பாத்துண்டு போ. ஏ சும்மா அருவிய காணோம் வருவேன். குளிச்சுண்டு போவதா வருவேன். இன்னொரு நாள் குடும்பமா வந்து குளிச்சலாண்டி. வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல. குளிச்சு தொலைமா. நீர் வரலையே. மனுஷன் இருக்க கடப்புல குளிச்சதாம நீ குளிச்சு வா. சீக்கிரம் வா நான் நிக்கி. வா ராமூர்த்தி இப்ப பொண்ணு பண்ணுவானே 5 நிமிஷத்துல தாரேன்னு யாருக்கானவே 2 தடவை போன் பண்ணியாச்சாவே. ஏதோ சொல்லி சமாளிச்சு இவ வேற இஞ்ச குளிச்சு திறன நோட்டம் பிடிச்சியா பத்திராளி. எல்லாம் எனக்கு தேவைதான். நான் தானே கூட்டேன் தந்தேன். யாரு நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? இம்மா உனக்கு ஒப்ப இருக்கேன். அப்பாக்கு வந்து லாட்டரி டிக்கெட் விழுந்து அதுல வந்து பைக்கு கிடைச்சு புல்லட்டு பைக்கு. அதுல அம்மையும் அப்பா வந்து ஊரு சுத்த போச்சு நினைச்சு. பின்ன நாங்க போகல. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அந்த கப்பல் மாதிரி பெயிண்ட் விரட்டு புதுசுல தான் போனது. கல்யாணம் ஆன புதுசுல தான் அவிய கறங்குச்சு. நான் கேட்டேன் உனக்கு கொப்பனுக்கு எங்க கிட்டுச்சு? அது கிட்டுனது எனக்கு. எனக்கு லாட்டரி டிக்கெட் அடிச்சது உனக்கு கொப்பனுக்கு ஒண்ணுமே கிட்டல. வாயெடுத்தா பச்சை கள்ளம் சொல்லிருக்கேன். சும்மா 2 கறக்கண்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் காணல. 2 தடவை போன் அடிச்சும் எடுக்கல. எப்படியாவது நீ பேசி எடுத்து எப்படி எங்களும் உன கொப்பனை வர சொல்லுமா. உனக்கு போனா கண்டிப்பா எடுப்பேன். சரி அங்கிள். நான் வெயிட் பண்ணி பதிலுக்கு காத்திருக்கேன். அப்பா என்ன செத்து